அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல ஜோதிட மூல நூல்கள்ல இருக்கக்கூடிய சில கருத்துக்களை, என்னுடைய அனுபவத்துக்கு சரியா வந்த கருத்துக்களை இந்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி கேந்திரம் அல்லது திரிகோணத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. கேந்திரம் அப்படின்னா லக்னம்ன்றது 1ஆம் பாவகம். அதுல இருந்து 1, 4, 7, 10 இதுதான் கேந்திர ஸ்தானங்கள். இந்த லக்னாதிபதி இந்த கேந்திரத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5, 9 திரிகோணத்துல இருக்கணும். இருந்தா சிறப்பு. அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை ஓரளவு நல்லாவே இருக்கும். லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்துட்டாலே. அப்ப இங்க கேந்திர திரிகோணத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்களா? அதாவது லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது. 3, 6, 10 லக்னத்துக்கு 10 தான் கேந்திரஸ்தானம். லக்னத்துக்கு 3, 6ஆம் பாவகத்துல இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த 3, 6, 10 இருக்கும்போது மட்டும் சுப கிரகங்களுடைய பார்வை, சுப கிரக சம்பந்தம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி சுபகிரக சம்பந்தம் இல்லாம 3, 6, 10 இருக்கிறது ஒரு சிறப்பு கிடையாது. 8, 12 மட்டும் இருக்கக்கூடாது. லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 8, 12 இருக்கக்கூடாது. 3, 6 இருக்கிறது கூட பெருசா பாதிப்பு வராது. ஆனா அந்த லக்னாதிபதி 8, 12 இருந்தாதான் வாழ்க்கையில அதிகமான விரயங்கள், அதிகமான அவமானங்கள், 8ஆம் அதிபதி லக்னத்தோட சம்பந்தப்பட்டாலும் சரி, அல்லது லக்னாதிபதி லக்னம் 8ஆம் பாவகத்தோட அல்லது 8ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டாலும் சரி, வாழ்க்கையில அதிகமான ஒரு கஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் பொருளாதாரத்தை பத்தி சொல்லல. ஏன்னா கஷ்டம் நஷ்டம் அப்படின்றது ஏழைக்கும் இருக்கும், பணக்காரனுக்கும் இருக்கும். லக்னாதிபதி 8ஆம் பாவகத்துக்கு சம்பந்தப்பட்டாலே அவங்க லைஃப்ல கஷ்டம் நஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இது ஒரு விதிமுறை, பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விதிமுறை. நம்ம தலைப்புல சொன்ன பாயிண்ட் வரும், வீடியோல இடையில வரும், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஜாதகத்துல லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல குரு இருந்தார்னு வைங்களேன். லக்னத்துக்கு 3ல குரு இருந்தால் வீட்டுக்கு ஆகாது. ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? அவர் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவர் வீட்டுல இருக்கலாம். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வெளியில போயிருந்தாதான் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, அது ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசை புத்திப்படி என்ன அமையுதோ அந்த மாதிரி வெளியில போயிருந்தாதான் நல்லா இருக்கும். பிறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது அவருடைய வாழ்க்கை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவகத்துல, லக்னத்துக்கு 4ஆம் பாவகம், அந்த 4ஆம் பாவகத்துல ராகு அல்லது கேது இருந்தால் அவங்களுடைய வாழ்நாள் பூராமே பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த வகையில ஒரு தடை அப்படின்றது இருக்கும். எந்த ஒரு வேலையும் தொழிலையும் ஒழுங்கா சரிவர திருப்தியா தொடர்ந்து செய்ய முடியாது. அப்படி ஒரே வேலையை செஞ்சாலும் ஒரே இடத்துல செய்ய முடியாது. அடிக்கடி இடமாற்றம் பண்ண வேண்டியது வரும். இப்போ சொந்தமாகவே பண்ணாலுமே ஒரே இடத்துல செய்ய முடியாது. அடிக்கடி இடமாற்றம்ன்றது நடந்துகிட்டே இருக்கும். அல்லது வேலைக்கே போனாலுமே ஒரே இடத்துல செய்ய முடியாது. அப்படி ஒரே கம்பெனிலேயே உத்தியோகமோ அல்லது லேபர் வேலையோ பார்த்தாலும் அதே கம்பெனியோடது வேற ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போறது, அந்த மாதிரி தான் நடக்க முடியும். இந்த 4ஆம் பாவகத்துல ராகு அல்லது கேது இருந்துட்டால் தொழில் சார்ந்த வகையில ஒரே மாதிரியான வாழ்க்கை ஓட்டம் அப்படின்றது இருக்காது.
அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னாதிபதி இந்த கேந்திர திரிகோணம் இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டோம். 5ல இருக்காரு அப்படின்னு வைங்களேன். 5ன்றது திரிகோண ஸ்தானம். லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல இந்த லக்னாதிபதி இருக்காருன்னு வைங்களேன். அவரோட வாழ்க்கையில படிப்படியா ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அவருக்கு. எடுத்தோன்னே டாப்புக்கு போறதுன்றதெல்லாம் முடியாது. படிப்படியான ஒரு முன்னேற்றம் தான் அவரோட வாழ்க்கையில இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல எந்த கிரகமே இருக்கக்கூடாதுங்க. இல்லாம இருக்கிறது தான் நல்லது. அதிகபட்சம் அப்படி ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு, அடுத்தது சூரியன், சுக்கிரன், இந்த 3 பேரும் இருந்தாலும் சரி அல்லது இந்த 3 கிரகத்துல யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி, 6ஆம் பாவகத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறது மட்டும்தான் சிறப்பு மற்ற கிரகங்களை விட. இப்போ 6ஆம் பாவகத்துல குரு, சூரியன், சுக்கிரன் இருந்தாலும் சரி, அல்லது குருவோ அல்லது சூரியனோ அல்லது சுக்கிரனோ யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் வந்து இழந்த பொருள், பணம், பொருள் எல்லாமே திரும்ப அவர் வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு காலகட்டத்துல தசாபுத்தி நல்லா இருக்கும்போது கிடைக்கும். அப்படி கிடைக்கிற மாதிரி தான் தசாபுத்திகளும் அந்த ஜாதக அமைப்புப்படி நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல கேது இருந்தால், லக்னத்துல ராகு இருந்தாதான் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல கேது இருக்கும். லக்னத்துக்கு 7ல கேது இருந்துச்சுன்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இது ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொதுவான பதிவு தான் இது. லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல கேது இருந்தால் கல்யாணமாகி சில வருஷங்கள் கழிச்சு சண்டை சச்சரவு அப்படின்றது வாழ்நாள் பூரா ஜென்மத்துக்குமே அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியோட திசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வைங்களேன், ரொம்ப அதிகமான கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும். அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி. வாழ்க்கையில அதிகமா தடை தாமதம், எதையுமே சரியா முறையா செய்ய முடியாது. எப்பவும் போல அவங்க வாழ்க்கை போகும். இந்த கஷ்ட நஷ்டம் அப்படின்றது அவங்க தகுதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. கோடீஸ்வரனாவே தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன கஷ்டம் இல்லையான்னு கேட்கலாம். பணம் இருந்துட்டா மட்டும் ஒருத்தர் கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது கஷ்டம் இருக்கும். யாருக்கு நடந்தாலும் சரி 8ஆம் அதிபதி திசை நடந்தால் அதுதான். திசைக்கு மட்டும்தான் அப்படி வரும்னு நினைக்காதீங்க, புத்திக்கும் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேரு என்ன சொல்றது, அதாவது நல்லது நடக்கிறதுக்கு புத்தி வந்தா நடந்துருமாமா, கெட்டது நடக்கணும்னா திசை வந்தாதான் நடக்குமாமா. அப்படி பார்த்தா 7ஆம் அதிபதி திசை வந்தா தானே கல்யாணம் நடக்கணும்? இல்லையே, 7ஆம் அதிபதி திசை வராதவங்களாம் இருக்காங்க வாழ்நாள் பூரா. அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணல, புள்ள குட்டி பேருக்குல அவங்களாம் வாழவே இல்லையா? நல்லது நடக்கிறதுக்கு புத்தி வந்தா நடந்துரும், கெட்டது நடக்கிறதுக்கு திசை வரணும், அப்பதான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்றதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. திசை வந்தாலும் வரலைனாலும் புத்தி வந்தாலும் அந்த பாவகத்துக்கு உண்டான பலன் நடக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த நல்லது நடக்கிறதுக்கு புத்தி வந்தாலும் நடந்துருன்றாங்க, கெட்டது நடக்கிறதுக்கு அந்த திசை வந்தாதான் நடக்கும்ன்றாங்க. அதே இன்னொரு பதிவுல பாத்தீங்கன்னா அதே கெட்டது நடக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த புத்தியில பிரிஞ்சுட்டாங்க புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த விஷயத்த எல்லாரும் மாத்திக்கோங்க. ஒரு வீட்டு அதிபதியோட திசை வந்தாதான் அந்த வீட்டு பலன் நடக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படி பார்த்தா 8ஆம் அதிபதி திசை வந்தாதானே நம்ம சாகணும். எல்லாருமே 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது தான் சாகுறாங்க? இல்லையே, லக்னாதிபதி திசை நடக்கும்போது இறந்தவங்களும் இருக்காங்க. லக்னத்துல இருந்து 12 பாவகத்துல எந்த வீட்டுல இருந்து கிரகம் நடந்தாலும் திசை நடந்தாலும் சரி, எந்த கிரகத்தோட திசை நடந்தாலும் சரி, சுகஸ்தானத்துல கூட இருந்து நடக்கட்டும் அல்லது 7ஆம் பாவகத்துல இருக்கட்டும், கேந்திர திரிகோணத்துல இருக்கட்டும், ஜாதக ரீதியா விதி எப்போ முடியணும், அந்த விதிமுறைகள் எப்போ ஒத்து வருதோ அப்ப மரணம்ன்றது வரும். அதை விட்டு 8ஆம் அதிபதி திசை வந்தாதான் சாவாங்க, இல்லைன்னா சாவ மாட்டாங்கன்னா இப்ப பூமியில எல்லாருமே நிக்கிறது கூட இடம் இல்லாமல இருக்கணும்.
அதனால ஒரு விஷயம் திசை வந்தாதான் நடக்கும்னு நினைக்க வேண்டாம். புத்தி வந்தாலும் நடக்கும், அந்தரம் வந்தாலும் நடக்கும். திசைக்கு உதாரணமா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, திசையில கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா, புத்தி நடக்கும்போது லட்சம் ரூபாய் கிடைக்கும். அந்தரம் நடக்கும்போது ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். அப்போ அந்த திசை புத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி பலன் நடக்கும், நடக்காமலாம் போகாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல இருந்துடுறாருன்னு வைங்களேன். அப்படி இருந்துட்டா உங்க இந்த அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வராது, கிடைக்காது. 9ஆம் அதிபதி 8ல இருந்தா வீடு தேடி வரக்கூடிய யோகம் கூட வழியிலேயே விலகி போயிடும். அதாவது கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் அவங்க வாழ்க்கை இருக்கும். 9ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல இருந்தால். இப்ப சில பேர் கோடீஸ்வரனே வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு சுயமா என்ன சாதிச்சிருக்காரு? அப்படியே இருந்தாலும் அவர் என்ன பெருசு, அந்த பொருளாதாரம் இருக்கும், வேற என்ன சந்தோஷம் அனுபவிக்கிறாருன்னு பாருங்க. அவர் சுயமா என்ன சாதிச்சாருன்னு பாருங்க, ஒன்றும் பெருசா இருக்காது. இந்த ஜோதிட பதிவுகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பார்க்காதீங்க. அந்த கஷ்டம் நஷ்டம்னா அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12ல மறையக்கூடாது. அப்படியும் இல்லாம பகையா இருக்கக்கூடாது, நீச்சமா இருக்கக்கூடாது, அஷ்டங்கமாகி இருக்கக்கூடாது, திரிசூன்யம், வக்ரம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது 10ஆம் அதிபதி. அப்படி இருந்தா என்ன ஆகும்? அப்படி இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில சுயமான தன்னுடைய முயற்சினால எந்த ஒரு மேன்மையான பலன்களை வாழ்க்கையில பார்க்க முடியாது. வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிக்கிறதுன்றது முடியாது. அப்படிதான் இருக்கும் அவங்க லைஃப். இந்த இடத்துல பொருளாதாரத்துல பெரிய ஆளுங்களா வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்கலாம். அவங்க என்ன சாதிச்சாங்க? அப்பா தாத்தா பாட்டா சம்பாதிச்சு வச்சுட்டு போனா பூர்வீக சொத்துக்களை வச்சு வேணா வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவரு சுயமா என்ன சாதிச்சிருப்பாருன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 11ல சூரியன் இருந்தால், 11ல சூரியன் இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? அந்த ஜாதகருக்கு நல்லது. ஆனா அந்த ஜாதகர் வளர வளர தந்தையுடைய முன்னேற்றம் குறைஞ்சுக்கிட்டே வரும். எந்த ஒரு விதிமுறையும் நல்லதுன்னா அது அந்த ஜாதகருக்கு தான் நல்லது. ஏதோ ஒரு உறவுகளுக்கு அது மைனஸா தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சனி இருந்தா எப்படி இருக்கும்? இவங்க லக்னத்துக்கு 12ல சனி இருந்தால் இவங்க வாழ்க்கையில முதலீடு போட்டு எதையும் பெருசா செய்யக்கூடாது. முதலீடு போட்டு செஞ்சால் அந்த முதலீட்டை திரும்ப எடுக்கிறது கஷ்டம். யாருக்காவது வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வாக்கை இவங்களால காப்பாற்ற முடியாது. யாருக்குமே வாக்கு கொடுக்க கூடாது. கமிட்மெண்ட்ன்றது இவங்க லைஃப்ல இருக்கவே கூடாது. செய்யணும்னு தோணுதா அப்பவே செஞ்சிடணும், லேட் பண்ணக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டு நாளைக்கு செய்றேன், அடுத்த வாரம் செய்றேன், அடுத்த மாசம் செய்றேன், அடுத்த வருஷம் செய்றேன்னா அவங்களால செய்ய முடியாது. அதனால லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல யார் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கோ அவங்கெல்லாம் முதலீடு பெரிய அளவுல போட்டு எதையும் செய்யாதீங்க. ஒண்ணு. அடுத்தது, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கடைசியா ஒரு பாயிண்ட், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தப்புனேல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த பதிவோட தலைப்பு, இந்த தலைப்போட பேர் என்ன? மனைவிக்கு முன் இறக்கும் கணவன், அதற்குண்டான ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா. இப்போ நல்லா கேட்டுக்குங்க, எந்த லக்னமா இருந்தாலும் சரி,
ஆண் ஜாதகத்துல 2ஆம் பாவகத்துல பாப கிரகம் இருந்துச்சுன்னு வைங்க. பாப கிரகங்கள் அப்படின்னா யாரு? சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது. ஒரு ஆண் ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல 2ஆம் பாவகத்துக்கு அல்லது 2ஆம் அதிபதிக்கு பாவ கிரக சம்பந்தம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, 2ஆம் பாவகத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் சரி அதிகமா, அல்லது 2ஆம் பாவகத்தை பார்த்தாலும் சரி, அல்லது 2ஆம் அதிபதியோட அதிகமான பாவ கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ, அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்தா அவருடைய மனைவி இறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாதகர் இறந்துருவார். மனைவிக்கு முன்னாடியே இறக்கக்கூடிய அமைப்பு இது. மனைவி அமங்கலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்க வரும். இப்போ இந்த பாபகிரகம் 2ஆம் பாவகத்துக்கு 2ஆம் அதிபதிக்கு சொன்னோம் பாத்தீங்களா, சம்பந்தப்படுறது பலமா அதிகமான பாவகிரகங்கள். இதே இந்த பாவகிரகங்களுடைய சம்பந்தம் இருந்தாலும் சுபகிரக சம்பந்தம் பலமா இருக்கணும். இப்போ குரு பார்க்க நல்லதுதான், அவர் நீச்சமா சந்தியில இருந்து பார்த்தா அதுல என்ன பிரயோஜனம் இருக்குங்க? ஒண்ணும் இருக்காது. ஓரளவு பலமா இருக்கக்கூடிய சுபகிரக சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நிலை வராது. அதாவது தன் மனைவிக்கு அமங்கலி ஆகக்கூடிய யோகம் இருக்காது. மனைவிக்கு முன்னாடி கணவர் இறக்க மாட்டார். அடுத்ததா இறுதியா ஒரு சில விஷயங்கள். இந்த ஜோதிடம், ஜாதகம் இது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். இந்த ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு கிடையாது. எந்த ஒரு வழிபாடு பரிகாரம் செஞ்சாலும் நம்ம ஜாதக தகுதிக்குள்ளதான் நல்லது நடக்கும். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, எல்லாமே. இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு விதி இருக்குன்னா கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் 500 ரூபாய் சம்பாதிப்பார். ஏன்னா அவர் வாழ்ந்தாகணும். அதே கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணுனா 900 ரூபாய் சம்பாதிப்பார். 1000 ரூபாய் தொட முடியாது. ஏன்னா அவர் 100 சம்பாதிக்கணும் அப்படின்றது தானே அவருடைய விதி. அதே மாதிரிதான் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கும். இந்த ஜோதிடம், ஜாதகம் அப்படின்றது நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மற்றபடி மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கெல்லாம் கிடையாது. அப்படி யாராலையும் உலகத்துல மாத்தி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி மாத்தி கொடுக்கற மாதிரி இருந்தால் ஜோதிடர் ஜோதிடரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரு தலையெழுத்து அவர் ஈஸியா மாத்திட்டு போயிடலாமே. ஏன்னா நிறைய பேர் தீக்காத பிரச்சனை தீக்கிறேங்கிறாங்க, வாழ்வியல் பரிகாரங்கிறாங்க, மாந்திரிக பரிகாரங்கிறாங்க, தாந்திரிக பரிகாரங்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லி உண்மையிலேயே மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஏமாறணும் அப்படின்றது அவங்களுடைய விதி, ஏமாத்தணும் அப்படின்றது அவங்களுடைய கர்மவினை. அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த இடத்துல நான் வழிபாடு பரிகாரங்களை தப்புன்னு சொல்ல வரல. பரிகாரமும் உண்மைதான், வழிபாடுகளும் உண்மைதான். ஜாதக தகுதிக்குள்ளதான் நடக்கும்னு நினைங்க. ஜாதக தகுதியை மீறி தீராத பிரச்சனைலாம் இங்க எது செஞ்சாலும் தீர போறதில்லை. அதான் தீராத பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த வழிபாடு பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க. மற்றபடி ரொம்ப அதிகமா செலவு பண்ணி நீங்க பரிகாரம் பண்றதுனால உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னா தயவு செஞ்சு எப்பவுமே நினைக்காதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இப்போ ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் 3000 வாங்குறாரு, ஒருத்தர் 5000 வாங்குறாரு, ஒருத்தர் 50000 வாங்குறாரு, 70000 கூட வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கறவங்களாம் இருக்காங்க. அந்த மீடியா வெளிச்சமா உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. நான் ஜாதகம் பார்க்க வாங்குறது 700 ரூபாய். ஒரு ஜாதகத்துக்கு உண்டான ஃபீஸ் வெறும் 700 ரூபாய் தான்.
அப்புறம் இன்னைக்கு ஜோதிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஜோசியமே தெரியாது, பலன் சொல்ல தெரியாது. ஆனா இந்த 5 விஷயத்த செஞ்சா நல்லா இருக்கும், உங்கள வாழ்க்கையே மாறி போயிரும் அப்படின்னு விளம்பரப்படுத்தி அந்த 5 விஷயத்த மட்டும் பரிகாரத்தை சொல்றதுக்கு 1500 ரூபாய் வசூல் பண்றாங்க. இன்னைக்கு ஜோதிடம்ன்றது பெரிய அளவுல வியாபாரம் ஆகி போச்சு. நீங்க ஜாதகம் பாருங்க, இந்த 5000 50,000 எல்லாம் வாங்குறாங்களா, அவங்க எல்லாம் யாரும் உங்க தலையெழுத்தெல்லாம் மாத்தி வைக்க போறது இல்ல. இன்னொன்னு, இந்த 6 மாசம் அப்பாயின்மெண்ட், ஏங்க அந்த 6 மாசத்துக்குள்ள யாருக்கு ஜாதகம் பார்க்கணும் பணம் அனுப்புறீங்களா, அந்த ஜாதகர் செத்து போயிட்டா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவா போறாரு, அது ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்குள்ள பொருளாதார லெவலுக்கு மீடியா வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா, தப்பு இல்ல, ஒரு 2000 3000 அதுக்கு மேல போறது தப்பு தான். இதை நான் பொறாமையில எல்லாம் சொல்லல. நான் 700 ரூபாய் வாங்கிட்டு ஜாதக பலன்னு சொல்லுவேன், என்ன வழிபாடுன்றதையும் சொல்லுவேன். 2000 வாங்குறவங்களா அதே இதை சொல்லுவாங்க, ஆனா வேற மாதிரி சொல்லுவாங்க. 50,000 வாங்குறவங்களும் அதைத்தான் சொல்ல போறாங்க. இங்க யாரும் உங்க தலையெழுத்தை மாத்தி வைக்க போறது கிடையாது. அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, 6 மாசம் அப்பாயின்மெண்ட்னா அப்ப அவர் எவ்வளவு பிஸியா இருக்கணும், எவ்வளவு ஜாதகம் வந்திருக்கணும், எத்தனை கோடி சம்பாதிக்கணும், அப்ப அவர் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல இந்த என்ன சொல்றது, நீங்க அதுக்காக என்கிட்ட மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, சரிங்களா? உங்க விருப்பம், நீங்க யார்கிட்ட வேணா பாருங்க. ஆனா இந்த 6 மாசம் அப்பாயின்மெண்ட் 3 மாசம் அப்பாயின்மெண்ட் இருக்கவங்ககிட்ட பார்க்காதீங்க. நீங்க இன்னைக்கு கேக்குறீங்களா, ஒரு நாள் 2 நாள்ல அல்லது 3 நாள்ல யாரு சொல்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும் பாருங்க. இல்ல ஆன்லைன்ல யார்ட்டையுமே பார்க்க பிடிக்கலையா, ஒன்னும் தப்பு இல்ல, நேர்ல இருக்க ஜோசியத்தையே போய் பாருங்க. இந்த 50 20,000 30,000 50,000 கொடுத்துலாம் ஜாதகம் பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு யாரும் இங்கே கடவுள் கிடையாது. இன்னும் பேசினா நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜோசியம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு கேவலம். ஜோசியம்லாம் எப்பவுமே நல்லா தான் இருக்கு. நிறைய பேரு ஜோசியர்ன்ற பேர்ல இருந்துகிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால சில விஷயத்தை பத்தி மட்டும் பேசினேன். இனி அடுத்தடுத்த பதிவுகள்ல மற்ற விஷயங்களை, ஜோசியம் பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் சார்ந்த விஷயங்களை பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.